நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னுடைய பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சோதித்து. ஆமென். ஒரு மனிதனின் ஆரம்பத்தை விட முடிவுதான் மிக மிக முக்கியம். மனுஷனுடைய முடிவு நன்மையும் ஆசீர்வாதமான சமாதானமான முடிவாகவே இருக்க வேண்டும். இதே சங்கீதக்காரன் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்றும் குறிப்பிடுகின்றார். நாம் தாவீது குறித்து தியானிக்கும்போது ராஜாவின் மருமகனான பின்பும் கூட ராஜ அரண்மனையில் இடமில்லாது குகையிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்தான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட அவனுக்கு கிரீடம் இல்லை, சிங்காசனம் இல்லை, அதிகாரம் என்பதும் இல்லை. சவுலை கொன்று ராஜபாரத்தை பெற்றுக்கொள்ள அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் கை போடுவதில்லை என்கிறான் தாவீது. அனைத்து சோதனைகளையும் ஜெயித்த பின்பு இஸ்ரேலிலே ஒரு கனத்துக்குரிய ராஜாவாக தேவனிடத்தில் இருந்து நன்மை பெற்றவனாய் தீர்க்காயுசும் ஐசுவரியவானும் மிக மகிமை உடையவனாய் மரித்தான் என்று 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆனால் சாலமோன் ராஜாவை எந்தவித சோதனையும் இன்றி சமாதானமாய் ராஜ்யபாரம் பெற்று செல்வம் மிகுந்த ராஜாவாய் திகழ்ந்தான். ஆனால் சாலமோன் தனது அநேக மனைவிகளுக்கு அந்நிய தேவர்களை வழிபட மேடைகளையும் கட்டி கொடுத்தார். கடைசியாக சாலமோனின் முடிவு தாவீதின் முடிவு போலல்ல, மற்றும் இஸ்ரேலில் தேசம் 2 துண்டாக பிரிந்துவிட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தேவனை வனாந்திரத்தில் முறுமுறுத்தார்கள். உண்மையாய் சோதனைகளை சகித்தவர்களாக யோசுவாவும் காலேப் மட்டுமே பாலும் தேனும் ஓடுகிற கானானை அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சில வேளைகளில் சோதனை வழியாக தேவன் நடத்துவாராயின் சோர்ந்து போகவே வேண்டாம், முறுமுறுக்கவும் வேண்டாம். பின் நாட்களில் ஒரு மிகப்பெரிய நன்மையை, ஆசீர்வாதத்தை தேவன் தர காத்திருக்கிறார். அப்போ சில யாக்கோபும் கூட ஒரு சோதனைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ண பழகுங்கள் என்கிறார். எதற்காக? உங்களுடைய பின் நாட்கள் தேவன் நன்மை செய்யும் பொருட்டாகவே. ஆமேன். God bless you.